நண்பர்களே, நான் உங்கள் வெங்கடேஷ் பழனியிலேருந்து யோகாசனத்தை பற்றி இன்றைக்கி வஜ்ராசனம் பற்றி கிளாஸ் எடுக்க போகிறேன். வஜ்ராசனத்தை எப்படி செய்யணும், அதனால் என்ன நன்மைகள்ங்கிறத முதல் தெரிஞ்சுக்கோங்க. வஜ்ராசனங்கிறது உடம்பை வஜ்ரம் போல் ஆக்குவது, வஜ்ரம் போனால் இரும்பு போல் ஆக்குவது. இந்த வஜ்ராசனத்தினால என்ன நன்மைகள்னா, மூட்டு வலி வராது. மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு படிப்படியாக குறைஞ்சிரும். அப்புறம் பார்த்திங்கன்னா முதுகுத்தண்டு வடம் நல்லா நேராக இருக்கிறதுனால முதுகுத்தண்டோட வலி இருந்தவங்க அந்த வலியை படிப்படியாக குறைச்சிரும். இந்த ஆசனத்தை எப்படி செய்யலாங்கிறத நான் இப்போ உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக செஞ்சு காமிக்கிறேன். இந்த வீடியோவை அப்படியே கண்டினியூஸாக பாருங்கள். முதல் 2 கால்களையும் நேராக நீட்டிக்கணும் மெதுவாக. அப்புறம் இடது காலை மடக்கி இந்த மாதிரி கைகளை ஊனி வலது காலையும் மடக்கி இந்த மாதிரி வச்சுக்கணும். 2 முழங்காலும் நேராக இருக்கணும். 2 கைகளும் முழங்கால் மேலே வச்சுக்கணும். நிமிர்ந்து உட்காந்துக்கணும். கண்களை மூடி ஒரு 30 செகண்டு அப்படியே நீங்கள் செய்யணும். அப்படியே இருங்க. மனசுக்குள்ளே 30 செகண்ட் நினச்சிக்கோங்க. 30 செகண்ட் முடிஞ்ச முன்னாடி எப்படி நீங்கள் ஆரம்பிச்சிங்களோ அதே மாதிரி அந்த ஆசனத்தை நீங்கள் மெதுவாக ரிமூவ் பண்ணணும். 2 கால்கள் நீட்டிக்கணும். கைகளை பின்னாடி வச்சுட்டு நார்மலாக பண்ணணும். வீடியோவை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.